பிரபல இயக்குனரின் மனைவியோட பெண் வன்கொடுமை புகார்ல இருந்து பிக் பாஸ் பிரபலம் உள்ளாடையோடு ஓடிய வீடியோ வரை பல பகீர் மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு இந்த போரூர் அடுக்குமாடி குடியிருப்பு. அபார்ட்மெண்டில் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் விலகுமா? வன்கொடுமை, நிர்வாகிகள் தொல்லை, இயக்குனர் மனைவிக்கு டார்ச்சர், ஆண்களுக்கு பாலியல் தொந்தரவு, பிக் பாஸ் பிரபலத்தின் லேடி கெட்டப் என சென்னை போரூரில் உள்ள பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து அடுத்தடுத்து பல பகீர் மர்மங்கள் வெளிவந்திருக்கின்றன. இவை அனைத்தும் உண்மையா? அபார்ட்மெண்டில் நடப்பது என்ன? பிக் பாஸ் பிரபலத்தின் வைரல் வீடியோவை வெளியிட்டது யார்? மனைவியோடு காவல் நிலையத்தின் படியேறிய காரணம் என்ன? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண முற்பட்டோம். இந்த பிரச்சனைகளின் அடிநாதம் இயக்குனர் ராஜமுருகன் மனைவி கொடுத்த புகார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினி ஹேமா சின்ஹாவை திருமணம் செய்து கொண்டார் ராஜமுருகன். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தற்பொழுது போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் பகுதியில் கேட்டட் கம்யூனிட்டி குடியிருப்பில் வீடு வாங்கி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 2163 வீடுகள் உள்ளன. சினிமா பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வீடுகளை பராமரிக்க வீட்டு உரிமையாளர் சங்கம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு தலைவராக மரியா சங்கர் என்பவரும், செயலாளராக கௌரி சங்கர் உட்பட பலரும் நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கு தேவையான கட்டணங்களையும் வசூல் செய்து பராமரித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் குடியிருப்பில் பெண் வன்கொடுமை, பாலியல் தொல்லை என பல பகீர் குற்றங்கள் நடப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இயக்குனர் ராஜமுருகனின் மனைவி ஹேமா. மூன்று மாதத்திற்கு ஒருமுறை சுமார் 22,000 ரூபாய் பராமரிப்பு தொகை கொடுக்கப்பட்டும் தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் குப்பைகளை அள்ளாமல் இருப்பது, மின்சார பிரச்சினை ஏற்பட்டால் சரி செய்யாமல் தவிர்ப்பது, அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் நீச்சல் குளம், பூங்கா உள்ளிட்டவற்றை தனது குழந்தைகளை பயன்படுத்த விடாமல் தடுப்பது, ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே சென்று வரும் பொழுது மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்வது என குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மீது அடுக்கடுக்கான புகார்களை அடுக்கியிருந்தார். கடந்த 9 மாதங்களாக இதுபோன்ற பிரச்சனைகளில் மன உளைச்சல் ஏற்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் கூட அபார்ட்மெண்டில் உள்ள பிரபலங்கள் போலீசாரை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது SRMC காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொல்லைகளும் நடப்பதாக ஹேமா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் பிக் பாஸ் பிரபலம் ஒருவர் லேடி கெட்டப்பில் உள்ளாடையுடன் ஓடிய பகீர் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. பிளான் போட்டு தான் தூக்கணும். இல்ல எதனா ஒண்ணு பண்ணிட்டேனாக்கா பண்றது. அந்த பிரபலம் இரவு நேரங்களில் பெண் வேடமிட்டு குடியிருப்பில் வேலை பார்த்த ஊழியரை பாலியல் ரீதியில் தாக்கியதாகவும் சொல்லப்பட்டது. முதலில் அவரை அனைவரும் பெண் என நினைத்திருக்கிறார்கள். பின் திருநங்கையாக இருக்கலாம் என கருதி உள்ளனர். ஆனால் முடிவில் அவர் ஒரு ஆண் எனவும் அடையாளம் காண முயன்றபோது அவர் உள்ளாடையோடு தப்பிச் சென்றதாகவும் கூறப்பட்டது. மேலும் இதுகுறித்து சங்கத்தில் புகார் அளித்தும் பிரபலங்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த விஷயத்தை மூடி மறைத்ததாகவும் ஹேமா சார்பில் சொல்லப்பட்டது. இதனால் பாலியல் தொல்லை நடக்கும் குடியிருப்பில் தனது பிள்ளைகளை எப்படி சுதந்திரமாக வெளியே அனுப்ப முடியும் எனவும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக அந்த பிரபலத்தை பலரும் டீகோட் செய்து அடையாளம் கண்டனர். முடிவில் அது பிக் பாஸ் சீசன் 6 பங்கு பெற்ற விக்ரமன் என்று உறுதியானது.
விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகராக இருந்த விக்ரமன் சமீப நாட்களாக பல விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் ஆளானவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அண்மையில்தான் அவருக்கு திருமணம் முடிந்தது. இந்த நிலையில் இப்படி உள்ளாடையுடன் ஓடிய வீடியோவை இணையத்தில் வைரலாக்க அடுத்த கணமே மனைவியுடன் திருவேற்காடு காவல் நிலையத்தின் படியேறியிருக்கிறார் விக்ரமன். அந்த வீடியோ ஒரு சினிமா டெமோ ஷூட் எனவும் வருங்காலத்தில் மனைவி எடுக்க போகும் படத்திற்கு கணவன் போட்ட ஒத்திகை நாடகம் என்றும் கூறப்பட்டது. அந்த டைம்ல நான் இந்த படத்துல இந்த மாதிரி, ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் ஒரு டிரெக்டர். ஸோ என் படத்துல அவர் ஒர்க் பண்றது இருந்தது. அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அவர் தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக அதை இப்போ நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல அப்படி நடிப்பீங்கன்னா இப்போ நீங்க பண்ண முடியுமா, பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக அவர் பண்ண ட்ரை பண்ணாரு. நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம், அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன். ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை பிடிச்சி ஹாரஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு, அங்க எதிர்பாராதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. மேலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நிச்சயம் நடந்தபோது வசித்ததாகவும் தற்போது வேறு வீட்டில் வாழ்ந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் விக்ரமனின் மனைவி பிரீத்தி. நாங்க அங்கிருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம் தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு காட்டுறதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவை பரப்பியவர் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது எனவும் சிலரை குறிப்பிட்டு புகார் அளித்திருப்பதாகவும் விசாரணை முடிவில் உண்மை தெரிய வரும் எனவும் கூறியிருக்கிறார். கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தங்க ஆக்கணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பர்டிகுலர் நபர் யாருன்னே எனக்கு தெரியல. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததும் கிடையாது. பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு. ஆனா அதை நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல. இப்ப அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்களா, அவங்க தான் கொடுத்திருப்பாங்கன்ற ஒரு யூகத்துல இருக்கு. அந்த பிரச்சனையை எழுப்பினவங்க தான் இந்த பிரச்சனையை. ஆமா, அப்படிதான் யூகிக்கிறேன். இப்படி இருதரப்பினரும் மாறி மாறி புகார் அளித்திருப்பதால் அடுக்குமாடி குடியிருப்பில் உண்மையில் என்னதான் நடக்கிறதென தெரியாமல் மற்ற குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் தவித்து வருகின்றனர். பாலியல் தொல்லை, பணம் சுருட்டல் என பகீர் கிளப்பும் இந்த அபார்ட்மெண்டில் போலீசார் முழுமையான விசாரணை நடத்திய பிறகே மர்மம் விலகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.